நிறைய பேர் வந்து இந்த செண்பகப்பூ மஞ்சள் நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செண்பகப்பூ வந்து பயங்கரமான வாசனை இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பூக்கள் வந்து தலையில் வந்து ஒரு சின்ன பின் போட்டு கொடுத்து வச்சுக்கிறதும் உண்டு, தெய்வத்துக்கு படைக்கிறதும் உண்டு. இந்த ரெண்டு பேருக்குமே இதை எடுத்துக்கிறாங்கன்றப்போ எந்த இறைவனுக்கு படைக்கிறதா இல்லை மனுஷங்க வந்து அணிஞ்சுக்கிறதா எது சிறப்பானதாக இருக்கும் சார் செண்பகப்பூ பொறுத்த வரைக்கும்? அதாவது சில விஷயங்களை சொல்லாமல் நாங்கள் பேசும்போது ஃபில்டர் பண்ணுறது, நீங்கள் அதை தாண்டி அதையும் சொல்லணும்னு சொல்ல வரீங்க. சரி, அந்த சீக்கிரட்டை சொல்லிடுறேன். வாசனைங்கிறது மல்லிகைப்பூங்கிறது சொல்லிட்டோம். மல்லிகைப்பூ சில முல்லை இதெல்லாம் சொல்லிட்டு ஜாதி பூ இதெல்லாம் சொல்லிட்டோம். சில பூ வந்து வாசனை நீங்கள் சொன்ன செண்பகப்பூ நமக்கு வாசனை தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் அந்த வாசனை தெரியும். பாரிஜாதம் நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். பவளமல்லி மனுஷனுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். நாகபூஷணம் மல்லி பூ நாக மாதிரியே இருக்கும். நாகலிங்க பூ வாசனை நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு இறைவனுக்கு உண்டான பூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வில்வயனம் ஒன்றும் வாசனை இருக்காது, ஆனால் இறைவனுக்கு வாசனை இருக்கும். அதனால் நமக்கோட வாசனை உள்ளது எதுக்குனாக்கா அந்த ப்ராசஸ். அதனால தான் மல்லிகைப்பூ சொன்னேன். இந்த வாசனை நாம் வைக்கணும், அங்கேயே இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். செண்பகம் கடவுளுக்கு, இப்போ நான் சொன்னதெல்லாம் கடவுளுக்கு வந்து தான் நமக்கு வாசனை தெரியாது, ஆனால் அதெல்லாம் வாசனைக்கு உண்டானது, இறைவனுக்கு தான் தெரியும்.